தீபாவளி சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி வந்து குலோப் ஜாமுன் தான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வர மாட்டேது அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும். இன்னைக்கு வந்து நாங்கள் எம்டிஆர் பிராண்ட்லேருந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிணையிறப்ப பால் சேர்த்து மாவு பிணைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேண்டான்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துட்டு ரிமைனிங் எல்லாத்துக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணையிறப்பவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப போட்டு மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர்ஸை மட்டும் வச்சு ஜென்டிலாக மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த மாவுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி சின்ன சின்ன பால்ஸாக நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுறப்ப உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வெடிச்சு போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப்புக்கு ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் டிசால்வ் ஆனால் போதும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பால்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறப்ப ஒன்று சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கணும், இல்லைனா இந்த பால்ஸ் எல்லாம் வந்து சூடாக இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா இந்த பால்ஸ் வந்து சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணாது. இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். இல்லைனா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.